சினிமா இன்டர்சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இது சினிமா ராசி பலன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சுவாமி ரிஷபாச்சாரியா. ஓம் மார்ட்டின் ஸ்கார்செஸியாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கேஜிஎஃப். மேசராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பாண்டியன். பார்க்குறக்கு அப்பாவி மாதிரி இருப்பீங்க, கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் பம்பரமாக சுற்ற விட்ற சாட்டையாக இருப்பீங்க. நல்ல மாஸ்டர் மைண்ட், ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தம்மா, அதாவது ராக்கியோட அம்மா. என்னதான் நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு செஞ்சு நொந்து நூலாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களை முன்னேற்றணுங்கிறதுக்காக உங்களோட ஆலோசனைகள் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நம்ம ராக்கி பாய்க்கு மாதிரி. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா. அதாவது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவும் இருப்பீங்க, ஹஸ்பண்ட்ஸ் குவீனாகவும் இருப்பீங்க. ஆனால் என்னதான் உங்களை தாங்குன்னு தாங்கினாலும் கடைசியில் மற்றவங்க செஞ்ச தப்புக்கு உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி பாய். உங்களுக்கு வர தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இனிமேல் எல்லாம் மாஸ் என்ட்ரி தான், கவலையே வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருடன். பயங்கரமான சாம்ராஜ்யத்தையே வச்சு நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு எதிரி உங்கள் கூட்டத்துக்குள்ளோரையே கலந்துருப்பான். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமல். ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்ட் கூடவே சுற்றிட்டு இருப்பீங்க. நம்ம கூட தான் இருக்க போகிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசியில் ராக்கி பாய் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ தூக்கிட்டு போயிடும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாச்சா. நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆலோசகராக இருப்பீங்க. கெட்டதே பண்ணாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதீரா. உங்கள் பேரை கேட்டாலே நடுங்கிற அளவுக்கு பல படைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் எதிரிகளை குறைவாக எடை போட்டுறாதீங்க. நம்ம எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் புதுசாக வரவங்களோட பலம் நமக்கு தெரியாது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூஸ். நம்ம என்ட்ரி என்னவோ மாசா கிளாஸாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நம்ம கூட்டு வந்த ஆளே நமக்கு ஆப்படிச்சு விட்டு போயிடுவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரமிகா சிங். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய எதிரிகளை பார்த்தாலும் உங்கள் பதவியை இழக்கவும் பயப்பட மாட்டீங்க, அதில் இருந்த அதிகாரத்தை எடுக்கவும் பயப்பட மாட்டீங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனாயத் கலீல். என்னதான் துபாயில் நீங்கள் டானாக இருந்தாலும் அடுத்த நாட்டுக்கு போகும்போது டன்னடக்காடான் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. எங்கே போனாலும் அடக்கி வாசிக்கிறது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கான கேஜிஎஃப் மூவி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வானரம். நீங்கள் என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் கொடூரமான விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்குள்ள வரையும் ஒரு நல்லவன் இருப்பான். இந்த வாரம் ராசி பலன் சிறப்பாக முடிஞ்சது. அடுத்த வாரம் எந்த படத்தோட ராசி பலன் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் மார்ட்டின் ஸ்கார்செஸியாய நமக.